ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரு அவரு வேலை செய்ற இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதில 2 காய் மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தோம். அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு, ஒண்ணு இங்க கேரளாவுல காய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த காய். சரி ஓகே, இன்னைக்கு காலையில மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். அதனால இத வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு ஒண்ணும் பாதியுமா உடைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க மாமியாரு, "வாம்மா காட்டுக்கு போயிட்டு கொஞ்சமா விறகு எதுனா எடுத்துட்டு வரலாம்னு" சொல்லி போயிருந்தோம். மொத்தமா எடுக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததுன்னா, அந்த மாரி நாங்க எடுத்துட்டு வருவோம் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சமா தான் விறகு கிடச்சது. அது எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கப்பையும் மீன் குழம்பும் செஞ்சு வச்சிருந்தத கொஞ்சமா பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து ஊத்தி சாப்பிட்டு முடிச்சேன். கேரளாவுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கப்பையும் மீன் குழம்பும் தான். அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, சக்க புழுக்கு செஞ்சாங்கன்னா, அதுக்கு சிக்கன் குழம்பு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கப்பையும் மீன் குழம்பு இருந்தா போதும். ஃபர்ஸ்ட்டு அத வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.